வெல்கம் டு ஐராக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஜேகே அவங்களோட சேனல் தான் பார்க்க போறோம். அப்போ ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. அந்த புயல் நடந்தது என்ன பண்றானுங்க வரக்கன்ஸ் வரக்கன்ஸா இருக்காங்க. ஏய் செத்துறீங்கடா அட பாவிகளா. ஏன் பண்றீங்களா எப்பா? ஐயையோ. You have house, but no insurance. you have car, But no insurance. you have life, but no insurance. Okay. கதை கேட்க ரெடியாடா. சைக்ளோன் நிச்வான் வந்திருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். வந்தே போயிடுச்சு, ஆனால் இன்னும் ரெக்கவர் ஆகிட்டு இருக்கோம். இப்போ வந்து டேட்டு டிசம்பர் 8. இன்னும் சில இடங்கள் வந்து ரெக்கவர் ஆக அடித்த ஒரு அடிக்கு அந்த சைக்ளோன்ல எனக்கு என்ன ஆச்சுன்றது தான் இந்த வீடியோ. இன்னொரு நாள் எக்ஸ்ட்ரா மழை பெஞ்சிருந்தா இந்த வீடியோவே வந்திருக்காது. உண்மையிலேயே ரெஸ்ட் இன் பீஸ் ஜேகே ஆயிருக்கும். நான் ஸ்டார்டிங்ல இருந்து குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல சொல்றேன், எப்போ இருந்து எப்படி ஸ்டார்ட் ஆகி எப்படி முடிஞ்சதுன்னு. சண்டே நைட் அப்பதான் மழை கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகுது. எச்சரிக்கை எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க ரெட் அலர்ட். எப்பயும் போல மழை பெஞ்சது. நான் நார்மலாக தான் இருந்தேன், எதுவும் பிரச்சனை இல்லை. ஜொமேட்டோ ஸ்விக்கி எல்லாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு, சாப்பாடு எல்லாம் கேஷுவல் லைஃப்ல இருந்தோம். நான் வந்து எப்பயும் போல நைட்டு எங்கேயாச்சும் போகலான்னு போய் ஒரு பிரியாணி வாங்கிட்டு வந்தோம். அப்போதான் வந்து கொஞ்சம் ஹெவி ஆகுது ரைன் நாங்கள் வாங்குற இடத்துல. சரி ஓகேன்னு பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டோம் நானும் என் ஃப்ரெண்டும். வரும்போது யோசிச்சோம் இப்பயே ஊருக்கு ஓடிடுவோமா இல்லை எப்படின்னு. பட் என்ன பெருசா எதுவும் இல்லையே, இதுல என்ன இருக்கு, ஒரு நாள் தான் நம்மள எதுவும் தாண்டிடலாம், அப்படி என்ன ஆயிட போகுது. பிரெட் பாக்கெட்லாம் இருக்கு, ஆல்ரெடி வாங்கி வச்சிட்டேன். இதுல என்ன தலைவலினா பிரெட்டு, இந்த பிரெட் வாங்கி வச்சிட்டேன், மைதா பிரெட்டா என்ன கருமத்தையா வாங்கி வச்சிட்டேன், ஏதோ ப்ரௌன் கலர்ல இருக்கு, சாப்பிடவே முடியும். நார்மல் பிரெட்டுக்கு பதிலாக இதை வாங்கி வச்சுட்டேன். பட் பரவாயில்ல, அதுவும் வாங்கியாச்சு, வாழைப்பழமும் வாங்கியாச்சு, மேகியும் வாங்கியாச்சு, எல்லாமே இருக்கு. சரி ஓகே, அப்படியே ஆனாலும் என்ன, ஒரு நாள் வந்து வெளியே சாப்பாடு கிடைக்காது, நம்ம இதை வச்சு ஓட்டிடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். சரி ஒரு நாள் தான் நம்மளால தாண்டிடலான்னு. அப்புறம் தான் தெரிஞ்சது இதெல்லாம் ஒரு 1:30 மணி இருக்கும் நைட். பிரியாணி வாங்கிட்டு வரோம், சரி ஓகேன்னு சாப்பிட்டு தூங்கிட்டோம். காலையில எந்திரிச்சு பார்த்தா தம்பி உனக்கு ஒரு அதிர்ச்சி. அன்னைக்கு காலையில ஒரு 6 மணி இருக்கும், நிஜமாலே 6 மணி தான். எந்திரிச்சு பார்த்தா ரோட காணோம். 6 மணி எந்திரிச்சு பார்த்தா எங்க ரோடு வந்து ஃபுல்லா தண்ணி எல்லாம் வராது, பக்கத்து ரோடு தான் வரும். பக்கத்து ரோடு எட்டி பார்த்தா அப்படியே எட்டி பார்க்குறேன், பக்கத்து ரோடு எட்டி பார்த்தா அங்கே வந்து தண்ணி வந்து ஃபுல்லாக கொஞ்சம் நிரம்பிடுச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா, நைட்டு 3 மணிக்கே கரண்ட் போயிடுச்சு. நான் தூங்கும்போது கரெக்டாக கரண்ட் போயிடுச்சு, பட் தூக்கம் வந்துருச்சு. தூங்கி பார்த்தா தண்ணி வந்துருச்சு. சரி ஓகே பரவாயில்ல, எதிரான இருக்கு. எப்பயும் நிற்கிறத விட கொஞ்சம் அதிகமாக நின்றுச்சு, எப்பயும் தண்ணி நிற்கும், இது கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. சரி ஓகே, அப்பயே ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு இது ஆகாதுன்னு. சரி அப்பயே உடனே எடுத்து ஜொமேட்டோ ஆர்டர் போட்டேன். 10 சப்பாத்தி 12 இட்லி. ஏதாச்சும் என்ன ஆனாலும் பரவாயில்ல, 1000 ரூபாய்க்கு ஆர்டர் போட்டேன். சரி சப்பாத்தி இட்லினா அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது, நைட்டு வரைக்கும் வரும்னு போட்டேன். போட்டுட்டு 1 hour காட்டுச்சு வர்றதுக்கு. சரி அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா 1 hourல தண்ணி அப்படியே மேல வருது. எங்க தெரு தவிர எல்லா தெருவும் அப்படியே ரோடுல தண்ணி ஏறிக்கிட்டே இருக்கு. ஓகே போட்ட ஆர்டர் வந்து 9 மணிக்கு வந்தான். இங்க வந்து பார்த்தா எங்க ஏரியாக்குள்ளே வர முடியல, ஏரியாக்குள்ள அவ்வளவு தண்ணி நிற்கிறான். சரி ஓகே, நானும் என் ஃப்ரெண்டு சரி எப்படியாச்சும் நம்மளாச்சும் போய் வாங்கிட்டு வந்துடுவோம், அவன் அங்கேயே வெயிட் பண்ண சொல்லிட்டுன்னு போய் பாக்குறோம். எங்களாலையும் போக முடியல, கார் வந்து அப்படியே நின்றுச்சு, தண்ணி வந்து ஃபுல்லா சூழ்ந்துருச்சு. என் ஃப்ரெண்டை நான் பார்த்தேன். என்னையும் 2 பேரும் பாக்குறோம், மாட்டிக்கிட்டோம். பக்கத்து தெருவில் ரோட்ல கொஞ்சம் தண்ணி வந்துருக்கு, எங்க தெருவில் இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா அதுக்கே எங்களால வெளியே போக முடியல, அவனால உள்ள வர முடியல. இருக்கிற ஒரே வழி அதுதான், அவனாலே வர முடியல, எங்களாலையும் போக முடியலன்னா முடிஞ்சு. இதுக்கு மேல மழை பெஞ்சா சரி. ஆனாலும் நம்பிக்கை இருக்கு, எங்க ரோட்ல இன்னும் தண்ணியே வரல, இதுக்கு மேல என்ன மழை பெஞ்சு வந்துடும் போது. நானும் சரி வண்டி எல்லாம் உள்ள வச்சாச்சு, எல்லாம் வச்சாச்சு. இதெல்லாம் ஒரு 9-10 மணி இருக்கும், அவன் நடந்துட்டு உள்ள வைக்க. சரி அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 மணி சும்மா வந்து ஹேங் அவுட் பண்ணிட்டு என்ன பண்றதுன்னு பேசிக்கிட்டு 12 மணிக்கு அப்படியே பாக்குறேன் எங்க ரோட்லயும் தண்ணி வந்துருச்சு. ஆனா அவ்வளவா வரல, ஒன்னும் பயப்பட வேணாம். என் செருப்பு வந்து இப்ப தண்ணியில வச்சானா அது மட்டும் அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. ஸோ ஒரு பெருசா பயம் இல்லை. மழை பெஞ்சுட்டு தான் இருக்கு, பேசுற எல்லா கதையிலும் மழை பெஞ்சுட்டு தான் இருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் நான் சரியா தூங்கல, 3-3:30 தான் தூங்கினேன். 6 மணிக்கு எந்திரிச்சேன். தூக்கத்தை போறோம்னு போய் தூங்கினா இந்த வாட்டி எந்திரிச்சு பார்த்தேன்
லிட்டரலி மை ஸ்டோரி. தூங்கிட்டேன் நான் பார்க்க. 2 தூக்கம் தான் போட்டேன், அதுக்குள்ள முடிஞ்சு. போயிட்டு எந்திரிச்சு வந்து பார்த்தா ஒரு 4 மணி ஆயிடுச்சு. எந்திரிச்சு வந்து பார்த்தா தண்ணி எங்க ரோடு ஃபுல் ஆயிடுச்சு. காலையில 10 மணிக்கு எங்களால் அங்கிருந்து போக முடியலன்னா இப்ப இன்னும் தண்ணி ஏறி இருக்கும். கண்டிப்பா போக முடியாது. சரி ஓகே, இப்ப எதுவும் பண்ண முடியாது, இருக்கிறத சாப்பிட்டு புரிஞ்ச வரைக்கும் இருட்டாகுது. ஒரு 6 மணி அப்படியே 5 மணி ஆகுது, 6 மணி ஆகுது, 7 மணி ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஏறுது. பார்த்தா பார்க்கிங்குள்ளேயே வந்துட்டான். ஆல்மோஸ்ட் முட்டி அளவுக்கு தண்ணி வந்துருச்சு. அவ்வளவுதான். அப்பயும் மழை பெஞ்சிட்டு தான் இருக்கு, நிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தா தண்ணி ஏறிக்கிட்டே இருக்கு. ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ, சரி பார்க்கிங்ல தானே வந்துச்சு, இதுக்கு மேல தண்ணி வராது, படிக்கு மேலாம் வராதுன்னு பார்த்தா படி ஒவ்வொன்றா வந்து அப்படியே முங்கிட்டே வருது. 1 படி 2 படி 3 படி. அதுதான் சொல்றேன், ஒரு நாள் மழை பெஞ்சதுக்கு இவ்வளவு நடந்துருக்கு. இன்னும் ஒரு நாள் மழை பெய்து இருந்தால் அதான் படிக்கிட்ட தண்ணி வந்துருச்சு. வேற எதுவும் தெரியல, ஜஸ்ட் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. நானும் மழை எதுவும் நிக்கல. நைட்டு ஃபுல்லா மழை பெஞ்சது. அதுக்குள்ள அவ்வளவுதான், முட்டியெல்லாம் தாண்டி இடுப்பு அளவுக்கு நான் சொன்ன மாதிரி தண்ணி வந்துருச்சு. பார்க்கிங்லே அப்படின்னா இப்போ நீங்க ரோடு எல்லாம் பாருங்க, இந்த பார்க்கிங் கொஞ்சம் மேலதான் இருக்கும். அது ஒரு 2 அடி மேலனா ரோட்ல எல்லாம் இங்க இருக்கும் தண்ணி. கிரவுண்ட் ஃப்ளோர் எல்லாம் வந்து முங்கிருச்சு. கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கவங்க எல்லாரும் வீட்லயும் தண்ணி போயிடுச்சு. அவங்களால எங்கேயும் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வீட்டுக்கு தான் எல்லாம் போய் பிரிஞ்சிருந்தாங்க. இன்னும் நிறைய சிக்கல்கள் இருக்கு, நான் சொல்றேன் ஒவ்வொன்னா. நைட்டு ஒரு 2 மணியோ 3 மணி தான் மழையே நின்றுச்சு. நான் தூங்கும் போதே வந்து எப்படியாச்சும் மழை நின்றணும் தான் ஒரு யோசனையில தான் தூங்கினேன். ஒரு 2 மணிக்கு மழை நின்றுச்சு. எனக்கு தூக்கமே வரல. ஒரு 3 மணிக்கெல்லாம் எழுந்துட்டேன். மழைலாம் நின்றுச்சுன்றத பார்த்து ஒரு முடியா முடிச்சுப்பா. எனக்கு தூக்கமே வரல. எனக்கு சூரியனை பார்த்தே ஆகணும். அதுக்கப்புறம் போய் வெளிச்சம் வந்தோடனே பார்த்தா தண்ணி குறைஞ்சிருக்குன்னு பார்த்தா இன்னும் ஒரு ஃபீட் ஏறி இருக்கு நைட்டு. ஸோ இங்க அளவுக்கு தண்ணி இருக்கு பார்க்கிங்ல. ஆனா வெளியெல்லாம் போய் பார்த்தா ஒரு 5-6 ஃபீட்டுக்கு தண்ணி ஃபுல்லா இருக்கு. நடந்தெல்லாம் போக முடியாது. நிறைய பேருக்கு வந்து சாப்பாடு இல்லை, எனக்கே இல்லை. நான் மேகி வச்சிருக்கேன். சரி நம்மகிட்ட இருக்கிறது இண்டக்ஷன் ஸ்டவ். எங்க விட்டேன் நான், அப்படியே தாண்டி வந்து நான் பாக்குறேன். அவ்வளவுதான், வேற வழியே இல்லை, போக முடியாது. 6 அடி தண்ணினா பாத்துக்கோங்க, எப்படி ஸ்விம்மிங் தான் அடிக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஸ்விம்மிங் அடிச்சு தான் போக முடியாது. எங்க ஏரியால சும்மாவே பாம்பு இருக்கும், ஆமையெல்லாம் கூட இருக்கும். வினோதமான ஏரியா. இப்ப புதுசா வந்து தவளை வேற வருது, நிறைய தண்ணி இருக்கனால. இங்க வேற சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க நைட்டு ஃபுல்லா. அது அந்த சத்தம் என்ன தெரியுமா? அந்த சத்தம் மேட்டிங் காலம். ஃப்ராக்ஸ் வந்து மேட்டிங் பண்றதுக்கு அந்த கால் அந்த சவுண்ட் கொடுக்குமா. வேண்டாம், நான் உனக்கு மேட்டிங் கேக்குதா? டேட்டிங் போறீங்களா? டேட்டிங் அப்படியே அங்க விட்டேன். காலையில பாக்குறேன் தண்ணி ஃபுல்லா ஆயிடுச்சு, போக முடியாது. இதுக்கு மேல வேற வழியே இல்ல, போட்டு தான் வரணும். போட்டு காமெடி வேற பண்ணிட்டு இருந்தானுங்க. 2015 இருந்து 2023 நான் பாக்குற பிகெஸ்ட் சேஞ்ச் என்ன தெரியுமா? 2015 சோசியல் மீடியா அந்த அளவுக்கு பூம் ஆகல. ஒரு எல்லாருக்கும் ஒரு ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருந்தானுங்க. இப்போ பார்த்தா சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. பிரெட் பாக்கெட் காமெடி பண்ணிட்டு இருக்கானுங்க, போட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கானுங்க. அதுதான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்பயாச்சும் கொஞ்சம் ஹியூமானிட்டி இருந்துச்சு. இப்போ என்னடானா செத்துக்கிட்டு இருக்கானுங்க, எல்லாம் சாப்பாடு இல்லாம இவங்க உட்காந்து காமெடி பண்ணிட்டு இருக்கானுங்க. சோசியல் மீடியா கம்ப்ளீட்லி ஃபில்ட் வித் ஹேட் நோ. சரி விடுங்க, அதை நம்ம அடுத்த டாபிக் அடுத்த வீடியோல பார்த்துப்போம். ஸோ வந்து இப்போ காலையில சாப்பாடுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அவ்வளோதான். சாப்பாடுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து போட்டுக்கு கால் பண்றோம், எல்லாம் தெரிஞ்சவங்களுக்குலாம் கால் பண்றோம், எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணுவோம். அங்கே இருக்க ஒரு 10-15% தான் பார்க்குறோம் அமீர் கான் மீட்டப்பட்டாரு. அங்கெல்லாம் போட்டு போகுது, இங்கே யாருக்குமே போட்டு வரவே இல்லை. ஒரு போட்டு கால் பண்றோம் போட்டே வர. தண்ணி சுத்தமா குறையவே இல்லை, தண்ணி அப்படியே இருக்கு. வெயிலும் அப்பப்பதான் அடிக்குது, பெருசா அடிக்கல வெயில். என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு 10 மணி வரைக்கும் மாடியில இருந்து தான் பார்க்கணும் தண்ணி எப்படி இருக்குன்னு. அப்பயே 2-3 பாம்பு போறதெல்லாம் பார்த்தேன். பாம்பு இருக்குன்றது கன்ஃபார்ம் வேற ஆயிடுச்சு, போகவே முடியாது. போட்டு மட்டும் தான் ஒரே வழி, வெளியே போகணும். அன்னைக்கு ஆஃப்டர்நூன் சாப்பாடே இல்லை. அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து கொடுத்து உதவி பண்ணி சாப்பிட்டு இருந்தோம். நைட்டு வரைக்கும் இருக்க முடியும். அதுக்கப்புறம் என்ன சாப்பாடுன்னு தெரியல. போட்டு கால் பண்றோம், சார்ஜ் ஃபுல்லா ஒரு போன்ல போயிடுச்சு, இன்னொரு போன்ல கொஞ்சோண்டு இருக்கு, அதை வச்சு கால் பண்றோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் கால் பண்றோம். சிக்னலும் இல்லை, நெட்டும் இல்லை, எதுவுமே இல்லை, ஒரு புண்டையும் இல்லை. டியூஸ்டே இதெல்லாம் நடக்குது. ஆனால் போய் நெட்டு வர நெட்டில் கொஞ்சம் சிக்னல் வச்சு பார்த்தா அதுக்குள்ளே வந்து ரெக்கவர்னு போட்டாங்க. எல்லா பக்கமும் தண்ணியே இல்லைன்னு போடுறாங்க. எப்படி இங்கே நான் முங்கி கிடக்கும், எப்படி தண்ணி இல்லைன்னு போடுறாங்கன்னு எனக்கு எதுவும் புரியலை. சரி, அப்புறம் பார்த்தா டியூஸ்டே நைட் ஒரு போட் வந்து ஒரு 7 மணி ஒரு 6 மணி போல் வந்தாங்க. மாலை மங்கும் நேரம்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து இந்த போட் ரெஸ்கியூ போட் கிடையாது, சும்மா சாப்பாடு கொடுக்குற போட். அவங்க என்ன பண்ணானுங்க, சாப்பாடு வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஆனால் பால் பாக்கெட் நிறைய கொடுத்துட்டு போயிட்டாங்க. சின்ன குழந்தைங்களுக்குலாம் பால் தேவை. அது என்ன பண்ணானுங்க, ஒவ்வொரு வீட்டுக்கு
வீட்டுக்கும் போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாம ஒரே வீட்டுல கொடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த வீட்டுல இருந்து இப்போ இந்த வீட்டுக்கு வந்து நடுவுல பெருசா வீடு எதுவுமே இல்லை. எப்படி அங்க இருந்து இங்க பால் பாக்கெட் தூக்கி போட முடியும்? நாங்க என்ன பண்ண தெரியுமா, ஒரு ரோப் ஒன்று தூக்கி போட்டு ஒரு கவர்ல பாலை போட்டு அந்த ரோப் அங்கேருந்து இங்கே இந்த ரோப் காரை விட்டுக்கிட்டு ரோப் கார் மாதிரி பால் பாக்கெட் விட்டு தள்ளி இப்படி போய் அங்கேருந்து அந்த வீட்டிலேருந்து இந்த வீடு அப்படியே தள்ளுறோம். கண்ணு தெரியல, உறுப்பு தெரியல, இருக்கிறத வச்சு ரோப் கார் விட்டு விளாண்டுக்கிட்டு இருந்தோம். அது வந்து அது எப்படி எங்களுக்கு கிடைக்காது, சின்ன குழந்தைகளுக்கு தான் கொடுத்தாகணும் ஆப்வியஸ்லி. இப்போ போட் வந்து அவ்வளோதான், போட் எதுவுமே வரல, ரெஸ்கியூ போட் எதுவுமே வரல. சரி, அதுக்கப்புறம் நைட்டு வந்து இருக்கிற சார்ஜ் ஒரு 5% வச்சு எல்லாரும் கால் பண்ணி வெனஸ்டே மார்னிங் போட் எப்படியாச்சும் வரணும்னு எல்லாத்தையும் சொல்லி வெனஸ்டே மார்னிங் வரும்னு சொல்லிட்டாங்க. போட்டும் வந்துச்சு. வழியா போட்டு வந்துருச்சுடா, போயிடலான்னு பார்த்தா எங்களை ஏத்த மாட்டாங்க போட்ல. பையனால ரோட்லாம் வந்து இப்போ கொஞ்சம் இடுப்பு அளவுக்கு தான் இருக்குது. முன்னாடியெல்லாம் 6 feet 5 feet இருந்து இப்போ இடுப்பு அளவுக்கு வந்துருச்சு. ஸோ நடந்து போனாலும் போயிடலாம், பட் போக முடியாது, ஏன்னா பாம்பெல்லாம் இருக்குது. ஒரே ஒரு போட்டு தான் வந்துச்சு, எவ்வளோ பெரிய ஏரியாவுக்கு ஒரே ஒரு போட்டு தான் வந்துச்சு. எங்களை யாரும் ஏற்ற மாட்டேன்ட்டாங்க, சின்ன குழந்தைங்கள தான் ஏற்றுவோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. விச் இஸ் ஓகே. ஒரு போட்டில் இருக்காங்கன்னா ஆப்வியஸ்லி அவங்க தான் ஏற்றணும். ஆனால் ஒரு போட்டு தான் வந்துச்சு. ஒரு 10 போட்டு வந்திருந்தா எல்லாருமே வந்து போயிருப்போம். சரி, ஓகே, இப்போ வேறு வழியே இல்லை, இடுப்பு அளவுக்கு தான் தண்ணி இருக்குது ரோட்லேயே, எப்படியாச்சும் நடந்து போயிடுவோம். இதுக்கு மேலே இருந்து மறுபடியும் மழைலாம் பெஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், மறுபடியும் தண்ணி வந்துச்சுன்னா எங்களால் வெளியே போக முடியாதுன்னு நானும் ஃப்ரெண்டும் கிளம்பிட்டோம். இருக்கிற ஃபோனை மட்டும் மேல் பாக்கெட்டில் வச்சுட்டு அப்படியே தண்ணியில் நடந்து போனோம் ஷூ போட்டு. நினச்ச மாதிரியே பாம்பு வந்துடக்கூடாதுன்னு பயந்துக்கிட்டே போனோம். பாம்பு வந்துருச்சு. இங்கிட்டு ஒரு பாம்பு, இங்கிட்டு ஒரு பாம்பு. ஒரு பாம்பு தான் நான் பார்த்தோன்னே அங்கிட்டு போடுறேன், இங்கிட்டு வந்துடக்கூடாதுன்னு. இன்னொரு பாம்புன்னு கத்த எங்களுக்கு தெரியல எங்க இருக்குன்னு. நாங்க அப்படியே முடிஞ்ச அளவுக்கு போறோம். தண்ணியில வேற ஃபாஸ்டா நடக்க முடியாதுல்ல, காலை எடுத்து வச்சு போயிட்டு இருக்கோம். இங்க போற வழியிலே பார்த்தா நிறைய பாம்பு இருக்கு. ஒரு பாம்பு அப்படியே கொன்னு தொங்க போட்டிருக்காங்க, துண்டு தொங்க போட்டிருக்காங்க. கொன்னு போட்டிருக்காங்களா இல்ல உயிரோட இருந்துச்சான்னு கூட தெரியல எனக்கு. தண்ணி பாம்பு மட்டும் இல்லாம பெரிய பெரிய பாம்பெல்லாம் வேற இருக்கு. டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்னேக்லாம் இருக்கு. ஒரு வழியா வந்து இப்போ எங்க ஏரியால இருந்து வெளியே வரதுக்கு ஒரு 1 கிலோமீட்டர் நடக்கணும். 1 கிலோமீட்டர் ஃபுல்லா தண்ணி இடுப்பு அளவுக்கு. நாங்க வந்து எங்க வயசுக்கு நடந்து வந்துட்டோம், பெரியவங்க எல்லாம் அப்படியே நடந்து வந்திருப்பாங்க. பாம்பு கடந்து வந்திருக்கோம். பாம்பு கொத்தி இருந்தா என்ன ஆயிருக்கும் வந்து நான் தப்பிச்சிட்டேன்னு சொல்றதை விட ஐ வாஸ் லக்கி. இங்க வந்து பேசுறதே லக்குனால மட்டும்தான். கடிச்சிருந்தா செத்து இருப்பேன், அவ்வளவுதான் முடிஞ்சு. அந்த தண்ணியில எப்படி தூக்கிட்டு ஓட முடியும்? சரி, ஒரு வழியா வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து தப்பிச்சு ஒரு ஆஃப்டர்நூன் போல தண்ணியை தாண்டி வந்து பார்த்தா மெயின் ரோட்ல எல்லாம் ஒரு சொட்டு தண்ணி இல்லை, ஃபுல்லா கிளீனா இருக்கு. அப்புறம் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடலான்னு போனோம். அங்க வழியில வந்து அங்கங்க தண்ணி இருக்கு, அங்கங்க தண்ணி சுத்தமாவே இல்லை. அப்பதான் தெரிஞ்சது there are many types of சென்னை. மழை வரதுக்குலாம் முன்னாடியே எனக்கு தெரியும், லைக் சென்னையில நிறைய டைப் ஆஃப் சென்னை இருக்கு. சென்னைன்றது ஒரு ஊர் கிடையாது, சென்னைக்குள்ளேயே நிறைய சென்னைகள் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா மழை பெஞ்சதுக்கு அப்புறம் தெரியுது இன்னும் நிறைய வகை சென்னைகள்லாம் இருக்கு. சென்னை வந்து சில இடத்துல ரெக்கவர்னு போடும்போது சென்னையெல்லாம் ரெக்கவர் ஆகல, சென்னையில ஒரு சென்னை ரெக்கவர்ட் ஆயிருக்கு. நிறைய ஏற்றத்தாழ்வுகளா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து கேஸ்ட் ரீதியா இல்ல, உண்மையிலே ஏற்றத்தாழ்வு நிறைய இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து திருவான்மையூர் இருக்குன்னா திருவான்மையூர்ல ஒரு சைடு தான் முங்கல, இன்னொரு சைடு இன்னும் தண்ணியில இருந்து ரெக்கவரி ஆகும். அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க, போட் இல்லாம எதுவும் இல்லாம. ஸோ இவங்க எப்படி ஒரு நாள் ரெக்கவர்னு போடுறாங்கன்னு எனக்கு புரியல. பட் வெளியே வந்து பார்த்தா ஒரு இடத்துல ஆக்சுவலாவே ரெக்கவர் ஆயிருக்கு, இன்னொரு பக்கம் சுத்தமா இல்லை, இன்னும் சாப்பாடு கஷ்டம், போட் வரலன்னு கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து கஷ்டப்படுறவங்க இந்த ரெக்கவர்ட் போஸ்ட் பார்த்தா அவங்க எப்படி கோவம் வராம இருக்கும். நான் இன்னும் நாங்க இங்க சோகத்துல இருக்கோம், நீங்க எப்படி ரெக்கவர்னு போறீங்க, நிறைய பேர் அது பொய்ன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. பார்த்தா உண்மையில ரெக்கவர் ஆயிருக்கு. ஸோ வந்து இது வந்து டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸா தான் இருக்கும். நீங்க இருக்க ஏரியாவை பொறுத்து தான் நீங்க வந்து சொல்ல முடியும். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டிஃபர் ஆகும். பக்கத்து தெருவில் இருக்கவனே வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு நார்மல் லைஃப்ல இருப்பான், கரண்ட் எல்லாம் கூட இருக்கும். ஆனா உனக்கு வந்து கரண்ட் இருக்காது, எதுவுமே பண்ண முடியாது. அந்த ஒரு ஏற்றத்தாழ்வு அப்படியே பார்க்க முடியும், அந்த ரோட்லயும் சரி லைஃப்லயும் சரி. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. இப்போ வந்து எல்லாரும் பொலிட்டிக்கல் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, சரியா பண்ணாங்களா இல்லையா, 2015க்கும் இதுக்கு கம்பேர் பண்ணுறீங்க. நான் ஒன்று சொல்லிக்கிறேன், 2015 இதையே கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா சென்டிமீட்டர் மழைன்றது கணக்கு கிடையாது, சென்டிமீட்டர்னாலும் பெஞ்சது எவ்வளோ நாள்ன்றது தான் கணக்கு. இன்னைக்கு ஒரு நாள் பெஞ்சுது, அது 33 சென்டிமீட்டர்னாலும் 6-7 நாள் தொடர்ந்து மழை பெஞ்சிடும், எங்கேயும் எதுவும் பண்ண முடியாம. ஸோ இதையும் நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது. இதெல்லாமே ஓகே, சரி ஓகே, மழை வந்துருச்சு, எதுவும் பண்ண முடியாது. எவ்வளோ பெரிய மழை வந்தால் தண்ணி தேங்க தான். எனக்கு என்ன பிரச்சனைனா, ஒன்று ப்ரிகாஷன் எடுத்துருக்கணும். அப்போ 2015 நம்ம எடுத்துருக்கணும், 8 வருஷம் ஆச்சு. வெறும் பார்ட்ஸ் ஆஃப் சென்னையில் எடுத்திருக்காங்களா, இது எடுத்தாங்களானே தெரியல. ஏன்னா ஒரு நாள் மழைக்கு எவ்வளோ பெரிய டேமேஜ்னா யோசிச்சு பாருங்க. ஒரு 3 நாள் மழை இதே மழை பெஞ்சிருந்தா என்ன ஆகும்? இந்த வயசுல இருக்க நானே வந்து இப்படிதான் ரிஸ்க் எடுத்து தப்பிச்சு வாங்கணும்னா, வயசானவங்க குழந்தைங்கலாம் எப்படி வருவாங்க, பிரெக்னெண்டா இருக்கவங்கலாம் எப்படி இந்த தண்ணியில் நடந்து வர முடியும்? பாம்பெல்லாம் இருக்கு. 2015 2023 நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது, டிஃப்ரெண்ட் டைம். பட் அங்கேருந்து இங்கே என்ன டெவலப்மெண்ட் ஆயிருக்குன்றதான் கேள்வி. இங்கேயும் அதே நிலைமை, இங்கேயும் இதே நிலைமை. இங்கே என்ன சில இடத்துல வந்து அந்த நிலைமை வரல,
அது மழை பெய்யாதனாலயா இல்லை உண்மையிலே டெவலப்மெண்ட் நடந்திருக்கான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா ஒரு நாள் தான் மழை பெய்யும். இன்னுமே அந்த வேளச்சேரியிலலாம் தண்ணி இருக்குது. நேற்று ஈவினிங் தான் என்னமோ போட்டிருந்தாங்க, ஆட்கள் தேவை, இன்னும் சரி பண்ணணும், ஃபுல்லாக இன்னும் சரியாகலை, எல்லா இடத்துலையும் இன்னும் கரண்ட் வரல. எனக்கு இருக்க 2 பிரச்சனை, ஒன்று ப்ரிகாஷன் எடுத்துருக்கணும், அதை எடுக்கல. ஓகே, அது கூட ஓகே இப்படி ஒரு நடந்துருச்சு. இப்போ போட் ஈட்டுலாம் எல்லாருக்கும் கொடுக்கணும்ல, அதுக்காச்சும் ப்ரிகாஷன் எடுத்துருக்கலாம். அதுதான் வந்து இப்போ பிரச்சனை. இப்போ ஒரு இடத்துல வந்து நாங்கள் சொல்கிறோம் இந்த மாதிரி போட்டு வேணும்னும் போது அவங்க போட்டு வரணும், அப்படியே வந்தாலும் எங்களை ஏற்றவே இல்லைன்னா வாட்ஸ் த பாயிண்ட், பண்ணி எப்படியோ பொழைச்சிக்கோன்ற மாதிரி தானே இருக்குது. ஒரே ஒரு போட்டு ஒரு ஏரியா ஃபுல்லாக அனுப்பினா எப்படி தப்பிச்சு போக முடியும்? அவனாச்சும் 4-5 ரவுண்டு வரானா, ஒரு ரவுண்டு தான் வந்துட்டு போயிட்டான், அவ்வளோதான். சாப்பாடு கொடுத்தவன் தான் வேலையை முடிச்சு போயிட்டான். வரணும்ல, இன்னொரு ரவுண்டாச்சும் வந்து எல்லாரும் கூப்பிட்டு போகலாம்ல, அதுவும் பண்ணல. அதுவும் இல்லாமல் இன்னொரு பக்கம் வந்து இவங்க ரெக்கவர் ஆயிடுச்சுன்னு போடும்போது ரெக்கவர் ஆகாதவங்களுக்கு எவ்வளோ கோவம். நான் இந்த கட்சியை சப்போர்ட் பண்ணியா அந்த கட்சியை சப்போர்ட் பண்ணிலாம் பேசல. 2015 வேற கட்சி இருந்துச்சு, 2023 இந்த கட்சி இருக்கு. ஓகே, இன்னும் நம்ம அதே நிலைமையில தான் பாதிக்கப்பட்டு இருக்கோம். இதுல இன்னொரு குப்பை வருது. ஏரியில் பிளான்ட்ஸ் லிவிங் திங்ஸ் தான் தம்பின்ற மாதிரி, ஏரியில ஏன் தம்பி நீ போய் வீடு கட்டின, வீடு தண்ணி வரதான் செய்யணும்னு ஜஸ்டிஃபை வேற பண்றாங்க. 2015 வந்த அந்த போட்டோ 2023 போட்டுட்டு இருக்காங்க. அப்பயே தெரியும் வேற ஒரு டெவலப்மெண்ட்டே இல்லை. அந்த போட்டோ இப்போ இன்னும் சர்க்குலேட் ஆகுதுன்னா அவங்க யூஸ் பண்ண மட்டும் இவங்க யூஸ் பண்றாங்க. நான் வந்து இதை ஃபுல்லாகவும் கிரிட்டிசைஸ் பண்ணல. ஏன்னா மழை எவ்வளோ பெரிய மழை பெய்யும் போது ஆப்வியஸ்லி தண்ணி நிற்கும் எந்த ஊராக இருந்தாலும். பட் அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. எந்தெந்த ஏரியாவெல்லாம் சீக்கிரம் ரெக்கவர் பண்ணணும், எந்த ஏரியா லேட் ஆனாலும் பரவாயில்லன்னு பிரிக்கிறதே தப்பு இல்லை. எல்லா ஏரியாவும் ரெக்கவர் பண்ணணும்ல, அந்த அளவுக்கு டீம் ஆச்சு ரெடி பண்ணிருக்கணும்ல. ரெட் அலர்ட்னு சொல்லும்போது இப்பயும் வந்து நீங்க ஏன் ஊருக்கு போல, இப்பயே வந்து நீங்க வந்து ஏன் இங்க வீடு கட்டினீங்கன்னு கேள்வி கேட்கறது எப்படி சரியாகும்? இப்ப கட்டியாச்சு, தண்ணி வந்தாச்சு, இப்ப என்ன பண்றோன்றதான் கேள்வி. நான் இது வரைக்கும் என் சேனல்ல பொலிட்டிக்கலா எதுவும் பேசினதே இல்லை, இனிமேலும் பேச போறது இல்லை. பட் இது எனக்கு நடந்ததுனால நான் பேசிதான் ஆகணும். இதெல்லாம் விடுங்க. இப்போ வந்து சென்னையில இதெல்லாம் ஓகே, சென்னையிலே இந்த நிலைமைனா இப்ப வேற ஊர்ல, என் ஊர் இப்ப மதுரை, சூடா காஃபி குடிச்சா கூட தாங்க மாட்டான், அவர் மேலே நெருப்பள்ளி கொட்டிருக்கிறான்ற மாதிரி. அங்கெல்லாம் ஒரு சாதாரண மழை பெஞ்சாலே ரோட்ல ஃபுல்லா தண்ணி நிற்கும், வெளியவே போக முடியாது, அந்த அளவுக்கு தண்ணி இருக்கும். வெளியே போனாலே காலில் ஃபுல்லா சகதி ஆகிடும் சாதாரண மழைக்கு. அங்கெல்லாம் இந்த மாதிரி மழை பெஞ்சுதுன்னா சத்தியமா சொல்றேன் மதுரையே முங்கிடும், அந்த அளவுக்கு ட்ரைனேஜ் சிஸ்டம் அங்கே கேவலமா இருக்கும். சென்னையிலே இந்த நிலைமைனா இதே மாதிரி மழை வேற ஊர்ல எல்லாம் பெஞ்சதுன்னா, இது மட்டும் இப்ப சென்னை மட்டுமே தமிழ்நாடு கிடையாது இல்ல, மதுரையும் தமிழ்நாடு தானே. நான் இப்போதைக்கு 2 ஊரை பத்தி பேசிட்டு இருக்கோம், இன்னும் எத்தனை ஊர்கள் இருக்கு, இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களோட கதைலாம் யார் கவர் பண்ணுவாங்க? உட்காந்து இவங்க பிஹைண்ட் நோட்ஸ் வந்து அந்த மெஹந்தி போட்ட பொண்ணை வந்து போய் கவர் பண்ணிட்டு இருக்காங்க இன்டர்வியூ எடுத்து. அவனெல்லாம் என்ன சொல்லி திட்டுறதுனே தெரியல, அவனை அடிச்சும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சுன்ற மாதிரி. சரி ஓகே விட, பேசி என்ன பிரயோஜனம், எனக்கு வந்ததுக்கு ஒரு கண்டென்ட் தேரிச்சு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதான். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா அவர் பயங்கர கஷ்டப்பட்டிருக்காரு, அது சொல்லும் போதே தெரியுது. அது அதுல இருந்தவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் இதெல்லாம் தெரியும். எவ்வளோ இதுல, அதாவது சாப்பாடு, அதுவும் இல்லாம கரண்டும் இருக்காது, ரொம்ப அது எரிச்சலா இருக்கும். அது நம்மலாம் இது வந்து சொன்ன மாதிரி கரெக்ட் தான். ஏன்னா சென்னையில அவ்வளோ பெரிய ஒரு டெவலப்பான ஒரு சிட்டியே இவ்வளவு கஷ்டப்படுதுன்னா, அப்போ சின்ன சின்ன இந்த மாதிரி இருக்கிற ஊர்லாம் மழை பெஞ்சு இந்த மாதிரி ஆச்சுன்னா அவ்வளவுதான் போல இருக்கு, கண்டுக்கூட மாட்டாங்க, யாருமே வர மாட்டாங்க. அங்கேருந்து அவங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்றதுக்குள்ள இதுல பாதிக்கப்பட்டவங்க எடுத்து வீடியோ போடுறதுனாலதான் நிறைய பேருக்கு தெரியும் இவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. பாம்பெல்லாம் போகுதுன்றாங்க, கேட்கவே பயமா இருக்கு. 4-5 பாம்பு சுத்தி போகுது, இவ்வளவு தூரம் தண்ணி இருக்கு. இவரே நல்லா ஹைட்டா இருப்பாரு போல, இவருக்கே அப்படி இருக்குன்னா இல்ல, அது பாம்புனா எல்லாருமே பயப்படதான் செய்வாங்க. தண்ணி இருக்கிற இவர் சொல்றது கரெக்ட் தான். பாம்பு அந்த தண்ணியிலே அவங்க நடந்து போறதுக்கே அந்த சாப்பாடு ஃபெசிலிட்டி, அந்த படகு வர்றதே கஷ்டமா இருக்கு. இதுல பாம்பு வேற கிடைச்சு அவர் எப்படி எங்க இருந்து தூக்கிட்டு போவாங்க? அதுதான் பெரிய பிரச்சனை. எங்க இருந்து ஹாஸ்பிட்டல், அதுக்கும் இது வேணும்ல, அது ஒரு பெரிய பிரச்சனையாகும். அசால்ட்டா பேசுறாங்க, இதுக்கெல்லாம் இது பண்றீங்க அப்படின்ட்டு. இவங்க யாரும் வந்து கஷ்டப்படுறவங்க இல்ல, தண்ணி வந்ததுனால அந்த டைமுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க எல்லாம் நினைச்சுக்கிறாங்க கஷ்டப்படுறவங்க, இதுக்காக அலையறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய பேர் போட்டுருக்காங்க. அது அதான் சொல்றல, அவங்களுக்கு வந்தாதான் அந்த வழி தெரியும். அது நம்ம சொல்லலாம், அதாவது அவங்க அப்படிதான், அங்க ஏரியில கட்டி வச்சா தண்ணி வரதான் செய்யும். அது இவங்க எதுவும் கட்டலையே, அது எல்லாமே அவங்க பண்ண வேலைதான். இவங்க வேற அவங்களுக்கு தெரியாம தானே இருந்திருக்காங்க. தெரிஞ்சிருந்தா யாரும் போய் இங்க தனி தேங்கும் தெரிஞ்சிருந்தா யாரும் வாங்கியிருக்க மாட்டாங்க, இருந்திருக்க மாட்டாங்க. அலோ பண்ணதுனாலதானே வாங்கியிருக்காங்க. இவங்க இந்த இடத்துலதான் ஏரி இருந்திருக்குன்னு நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறதுனால முன்னாடியே இது பண்ணிருக்காங்க. அதுவும் இல்லாம மழையும் நம்ம எப்போ புயல் வருது, எப்போ மழை வருதுன்னு இப்பெல்லாம் எங்க மழை பெய்யுது, எப்போ மழை பெய்யுதுன்னே தெரியாம மழை பெய்ஞ்சுக்கிட்டு இருக்கு, அந்த மாதிரிதான் இருக்கு. அதே மாதிரி இது பெரிய டெவலப் ஆன சிட்டியே இவ்வளவு கஷ்டப்படுதுன்னா, இப்ப சின்ன சின்ன
ஊரு கிராமம்லாம் அவ்வளவுதான் போல இருக்கு, கண்டு கூட மாட்டாங்க போல இருக்கு. ஆமா 2015னா அப்போ சரி கொஞ்சம் வளர்ச்சி அடையல அதனால அப்படி இருந்தோம். இப்போ 23 வந்தும் அதோட மோசமா தான் இருக்கு. அப்ப டெவலப்பே 2050 வந்தாலும் இப்படியேதான் இருக்கும். இப்படிதான் இன்னும் மூழ்கி போவோம். சென்னையே ஒண்ணுமே மூழ்கி பண்ண போகும். அதான் சொல்றல, என்ன ஒரு ப்ரிகாஷனும் எதுவுமே பண்ணவே மாட்டாங்க. பண்றது ஐடியாவும் இல்ல, அதுதான் உண்மை. அதுதான் அப்படியே நடந்துட்டு இருக்கு. வரவங்க எல்லாம் அவங்க இருந்துட்டு அப்படியே போயிடணும்னு பாக்குறாங்க போல. நல்லா இருந்துச்சு. ஓகே, வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் bye.